கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் பூமியில் மனுஷனை உண்டாக்குன போது ஒரு வார்த்தை சொன்னார், பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு சொல்லி. அது மாத்திரம் இல்லை, தீர்க்கதரிசிகள் ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்குது, அவரோட ஆவி ஏராளமாக இருக்க ஏன் ஒரே ஒரு ஆளை சிருஷ்டித்தார், பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கத்தானுன்னு எழுதப்பட்டிருக்குது. ஆண்டவர் ஒரே நேரத்தில் சொல்லியிருந்தார்னா உலகம் பூரா ஜனங்களை அப்படியே உருவாக்க முடியும். பக்தி உள்ள சந்ததி உருவாக்க ஒரு மனுஷன்லேருந்து உருவாக்கி அந்த மனுஷன்லேருந்து பக்தி உள்ள சந்ததியை பூமி முழுக்க உருவாக்கணுன்றது ஆண்டவருடைய திருவுள்ளத்தில் ஒன்றாக இருந்தது. அது ஆரம்பத்திலேயே சாத்தானாலே கெடுக்கப்பட்டதுனால ஜனங்கள் பூமியில் பலுகி பெருகுனாங்க. ஆனால் எந்த நாளும் எந்த நேரமும் 24 மணி நேரமும் பாவ சிந்தனையில் இருந்தாங்கன்னு சொல்லி வேதாகமத்தில் பதிவாயிருக்கு. நித்தமும் மனுஷனுடைய இருதயம் பொல்லாததே என்று கண்டு ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்ததாக விசனம் அடைந்தான்னு சொல்லி ஆதியாகமத்தில் பார்க்குறோம். அப்போ இப்படி வந்தபோது இதில் இடையில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, தேவ தூதர்கள் மனுஷ குமார்த்திகள் அழகாக இருக்கிறாங்கன்னு பார்த்து அதில் அவங்க பெண் கொண்டாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அந்த தேவ தூதர்கள் ஒரு சில குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, தேவதூதர்கள் பூமியில் மனுஷர்களை சந்திக்க வரும்பொழுது மனுஷ சாயலில் வருவாங்க அப்படின்றத நம்ம வேதாகமத்தில் அங்கங்கே பார்க்க முடியுது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது கூட ஒரு வாலிப ரூபத்தில் 2 தேவதூதர்கள் அங்கே கல்லறையில் நின்று ஆண்டவருடைய சரீரத்தை தைலம் பூச வந்த சகோதரிகளை பார்த்து, ஏன் உயிரோடு இருக்கிறவரை செத்தவங்கள்ட்ட தேடுறீங்கன்னு சொல்லி தேவதூதர்கள் வாலிப ரூபத்தில் இருந்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் தேவதூதர்கள் மனுஷ ரூபம் எடுத்து மனுஷரோட வந்திருந்துருக்குறாங்க, பேசியிருந்துருக்குறாங்க. அதுவும் இவங்களை கெட்டுப்போன மனிதர்களை அவங்க மாற்றணுன்ற எண்ணம் இருந்ததாக சொல்லப்படுது. ஆனால் இதே நேரத்தில் அந்த வஞ்சகனாகிய லூசிஃபர் அந்த தூதர்களை பார்த்து, இதெல்லாம் வேதத்தில் இல்லை, இது சில குறிப்புகள் எழுதப்பட்டிருக்குது. தேவதூதர்கள்கிட்ட சரி நான் தான் கெட்டு போயிட்டேன், நீங்கள் வந்தீங்கல்ல, நீங்கள் நீங்கள் இப்படி செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்லி மனுஷரோட பழகுன்னு சொல்லி அவங்கள மனுஷ ரூபத்தில் இருக்கிறவங்கள இச்சையை தூண்டினதாகவும் அவங்களோட அவங்க பாவம் செய்ததாகவும் சில குறிப்புகள் சொல்லப்படுது. அவங்க அதை எங்கே பார்க்கலான்னா, பேதுருடைய கடிதத்தில் பார்க்கலாம். ஆதியில் பாவம் செய்த தூதர்களை தப்ப விடாமல் அப்படின்னு ஒரு வசனம் வருது. அதனால் அவங்க தப்பு பண்ணதுனால தேவதூதர்கள் மனுஷ ரூபத்தில் இருந்து அவங்க மனுஷிகளோட பழகினதுனால ராட்சதர்கள் பிறந்தார்கள்னு ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. ராட்சதர்கள், இந்த ராட்சதர்கள் பிறந்தது ஆண்டவருக்கு மிகப்பெரிய அருவருப்பான ஒரு காரியமாச்சு. அவங்க எப்பொழுதும் தீமையே செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த உலகத்தில். அதான் நித்தமும் பொல்லாது என்று கண்டு ஆண்டவர் வசனம் அடைஞ்சான்னு பார்க்குறது ஆதியாகமத்தில் தான் எழுதப்பட்டிருக்குது. அப்போ இவங்க பக்தி உள்ள சந்ததிக்கு பதிலாக ராட்சதர்கள் பூமியில் தோன்றது ஆண்டவருக்கு அருவருப்பானதாக இருந்தது. ஏன்னு கேட்டால் எல்லோரும் சொல்லுவாங்க, பாவம் பெருகி போச்சு, அதனால தான் உலகத்தை வெள்ளத்தால் அழிச்சார்னு சொல்லுவாங்க. அது அது அதுதான் இருந்தாலும் அது இப்போ இந்த நாள்லையும் பாவம் பெருகி போய் தான் இருக்குது. அந்த பாவம் பெருகி போனது உண்மையாக இருந்தாலும் இன்றைக்கு இருக்கிறத விட அன்றைக்கு அந்த பாவங்கள் பெருகி போயிருந்துச்சு. அந்த பாவத்தில் மிக முக்கியமானது ராட்சதர்கள் செஞ்ச சில அக்கிரமமான காரியம். தேவன் பிரியமில்லாத அவங்க தொடர்ந்து செய்து கொண்டிருந்த அக்கிரமம் அது ஆண்டவருக்கு அருவருப்பாக இருந்ததுனால உலகத்தை தண்ணீரால் ஆண்டவர் அழிச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம். வேதாகமம் தண்ணினால் ஒரு தடவை அழிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் நோவா ஆண்டவருக்கு முன்பாடி பிரியமான மனுஷனாக இருந்ததுனால நோவாவை பெட்டாங்கட்ட சொல்லி பெரிய கப்பல் கட்டி அதில் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் 8 பேராக அவளை காப்பாற்றினார் ஆண்டவர். அந்த 8 பேருடைய வழியாக தான் இன்றைக்கு பூமி முழுக்க மறுபடியும் மனிதர்கள் பெருகி போனாங்க. இது சுருக்கம், வேதத்தினுடைய சுருக்கம். ஆதியாகமத்தை முழுசும் படிச்சுட்டு வரும்போது நிறைய சொல்லலாம்.
ஆனால் வேதாகமத்துடைய சுருக்கம் பழைய ஆதியாகமத்தில் படைப்புகளை பார்த்த பிறகு, படைப்புகள் வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு அவர் அவங்களுக்கு ரட்சணியத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணார் ஆண்டவர். அதன் பிறகு ஜனங்க பூரா பாவங்கள் அக்கிரமங்கள் செய்தாங்க. அதனால் வெள்ளத்தால் ஆண்டவர் பூமியை அழிச்சிட்டார். ஒரு தடவை பூமி முழுக்க வெள்ளத்தால் அழிஞ்சு போனது. இப்போ அந்த 8 பேர் மாத்திரம் கர்த்தருடைய கிருபையினால் அவங்க பூமியில் பலுக ஆரம்பித்தாங்க. மறுபடியும் அவங்க பாவம் செய்தாங்க. மறுபடியும் அவங்க கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ய நோவா அவருடைய பிள்ளைகள் கொஞ்ச காலம் பக்தியாக இருந்தாலும் மீதி எல்லாரும் பாவம் செய்ய ஆரம்பித்ததுனால மறுபடியும் பூமி முழுக்க எல்லாம் பாவிகளாக மாறின பிறகு ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். இப்போ இதுதான் அடுத்த பிகினிங். பக்தியை பற்றி தொடங்கணும்னாக்கா வேதாகமத்தில் சுருக்கமானது என்னென்னா, முதல் உலகம் தண்ணீரால் அழிஞ்ச பிறகு மறுபடியும் மனுஷர்கள் உற்பத்தியாகி பூமி முழுக்க ஆண்டவர் வந்த பிறகு இப்போ எல்லாரும் மறுபடியும் பாவிகளான பிறகு தன்னுடைய நேசகுமாரனை பிறக்க வைக்கிறதுக்கு இந்த பூமியில் மக்களை ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு ஒரு வழி என்னன்னு கேட்டால், அதுக்காக ஒரு பக்தியுள்ள சந்ததி உருவாக்குன்னு சொல்லி ஆபிரகாமை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அதிலிருந்து நம்ம ஆபிரகாமிலிருந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்படியாக சில காரியங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம், படிச்சிருக்கலாம். இந்த வேதாகமத்தை நான் சுருக்கமாகவும் பிரித்து சொல்லுவேன். கேட்டு பயன்பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.